2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். தனுசு ராசி சந்திர பகவான் திசை. இந்த சந்திர தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யுமா? இந்த 2025 26 4 கிரகங்கள் ராகு, கேது, குரு, சனி, இந்த 4 கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இது அஷ்டமாதிபதி தசை. இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? தீமை தான் செய்யும். அதாவது நல்ல பலன்கள் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது இந்த சந்திர பகவான் தசையில். ஏன்னா குருவுடைய வீட்டுக்கு அந்த சந்திர பகவான் நன்மை செய்யணும், சந்திரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யும். ஆனால் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வர்றதுனால நன்மை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஓரளவுக்கு தான் நன்மை செய்யும், பெருசாக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது சந்திர தசையில். ஏன்னா இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட வீட்டுக்கு இவர் மறைகிறார். அதாவது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானமாக இந்த இடங்கள் வர்றதுனால இந்த இடத்துல சந்திர பகவான் இருந்து தசை நடத்துறதுனால அப்போ நல்ல பலன்களை கொடுத்துரும். இது எப்படி நல்ல பலன்களை கொடுத்துரும்? இப்போ மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ மூல நட்சத்திரத்தில் அப்படின்னாக்கா சந்திர பகவான் மூல நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணுது. அப்போ மூல நட்சத்திராதிபதி யாரு? கேது பகவான். அந்த கேது பகவானுடைய நிலையை வச்சு தான் சந்திரன் இந்த 10 வருடங்களும் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி போராடம் இந்த நட்சத்திரம் இந்த ராசிக்கு யோகம் செய்யாத நட்சத்திரம். அதாவது அந்த கிரகம் சுக்கிர பகவான் அந்த நட்சத்திரத்தில் இந்த சந்திர பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்கிறாரு? அவர் சுபத்துவமாக இருந்தா, அம்சத்தில் நல்லா இருந்தா, அதாவது இவரும் அம்சத்தில் நல்ல இடத்துல இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? தசா புத்தி ரீதியாக அந்த தசை நல்லது செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி உத்திராடத்தில், உத்திராடம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி நட்சத்திரம். அப்போ இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது அந்த பாக்கியஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறார்? இவருக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரா? அதே மாதிரி பார்த்துட்டு தான் அது இந்த 10 வருடங்கள் சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு சொல்ல முடியும். இருந்தாலும் இன்ன வயது காலகட்டத்தில் இந்த சந்திர பகவான் தசை வரும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 31 வயசுலேருந்து 41 வயசுக்குள்ள இந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது முடிஞ்சிடும், அதுக்குள்ளே தான் வரும். போராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பு வச்சு இப்போ 4 வருடங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த தசா புத்தி இருப்புகள் இருக்கு இல்லையா, சுக்கிர பகவான் தசை, அதன் கூட 6 வருடங்கள் சூரிய தசை கூட்டிக்கிட்டு அதன் பிறகு 10 வருடங்கள் உங்களுக்கு சந்திர தசையை நீங்கள் கூட்டிக்கினீங்கனாக்கா வரும். இந்த சந்திர பகவான் தசை எந்த வயசில் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இல்லை ஒரு 18 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குது, இந்த 18 + 6 சூரிய பகவான், அதன் பிறகு சந்திர பகவான் 10 வருடங்கள், 24 + ஒரு 10 அப்படின்னா 34, இது மாதிரி வந்துடும் இந்த சந்திர பகவான் தசை இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடத்துக்கு 5 + ஒரு 10 15 வயசு வரைக்கும் இந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது வரும்.
15 வயசுக்குள்ளே வரவங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் கிடையாது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி தான். 3ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு, அதே பாகிஸ்தானத்தில் வந்து கேது. இது பெருசாக 15 வயசுக்குள்ளே வரக்கூடிய நபர்களுக்கு சந்திர பகவான் தசை எந்த வயதில் வந்தாலும் சரி இது பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி யோகத்தை கொடுக்கும். அப்பா அம்மாவுக்கு, குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு ப்ராப்பர்ட்டி யோகம், அதாவது வாகனங்கள் வாங்கிறது, அப்படி இல்லைன்னா வீடு மனை அது மாதிரி வாங்கிறது, வீடு கட்டுறது, இது மாதிரி வந்துடும். அர்த்தாஷ்டம சனி தான் இல்லைன்னு சொல்ல. 4ஆம் இடம் அப்படிங்கிறது இடம் சார்ந்தது, வேலை சார்ந்தது. ஒருத்தருக்கு வேலை எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த 4ஆம் இடத்தை வச்சு சொல்லிடலாம். அதே மாதிரி இடம் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படின்றது 4ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். அந்த கிரகத்தோட, ஏன்னா சனி பாவகிரகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த பாவகிரகம் நல்லதும் பண்ணும். 4ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லது பண்ணும், வேலையில் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். அதாவது 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன வேலையில் மாற்றம், அப்பா அம்மாவுக்கும் மாற்றம், அவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இது மாதிரி வந்துடும். 15 வயசுக்கு மேலே ஒரு 20-22 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி. நீங்கள் 22 வயசு வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, அந்த டைமில் வந்து வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வண்டி வாகன சேர்க்கை, இது எல்லாமே கொடுத்துரும். இது அஷ்டமாதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்லலை, நல்லது செய்யாத தசை தான். இது வந்து பெரும்பாலும் வந்து மறைமுகத்தில் இருக்கிறதுனால, அஷ்டமஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இந்த சந்திர பகவான் இருக்கிறதுனால 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. மனசளவில் ஒரு சில பேருக்கு பாதிப்புகளை கொடுக்கலாம். இது வந்து பெரும்பாலும் இந்த சந்திர தசைங்கிறது ஒரு 30 வயசுக்கு மேலே, அது மாதிரியான வரக்கூடிய வயசில் இருக்கிறவங்களுக்கு தான். 50, 60, 70 வயசுல எல்லாம் வந்துச்சு சந்திர தசை. பொதுவாகவே வேற ராசிக்கு சரி, எந்த நட்சத்திரத்துக்கு சரி, அந்த வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் நிறைய டீட்டெயில் எடுக்கணும். இப்போ சந்திரன் அப்படிங்கிறது நிறைய குழப்பங்களை கொடுக்கும். ஆனால் 22 வயசுக்குள்ள எந்த வயதில் உங்களுக்கு சந்திர தசை வந்தாலும் சரி பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. உங்களுக்கு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, கேட்கக்கூடிய உதவிகள், படிப்பு சார்ந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பெற்றோர்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல, அவயோகம் அப்படின்னாக்கா இந்த நட்சத்திராதிபதி உங்களுடைய சுய ஜாதகத்தில் பாவகிரக சேர்க்கை இல்லை பாவகிரக தொடர்பு, அதாவது சந்திரன் ஏறின நட்சத்திராதிபதி அது மாதிரி இருந்து தசை பண்ணுச்சுனாக்கா கொஞ்சம் மருத்துவ செலவுகள், உடல்நலம் பாதிப்பு, இது மாதிரி ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதுவும் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. 22 வயசுக்கு மேலே இப்போ வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றம். இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு 22 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி சந்திர தசை வருது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயதில் இருந்தாலும் சரி வேலையில் நல்ல ஒரு மாற்றம், திடீர் வளர்ச்சிகள், வேலையில் இடமாற்றங்கள் கன்ஃபார்மாக கொடுக்கும். வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். புதுசாக வேலை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலையை மாற்றலாம். வேலையை மாற்றக்கூடிய சூழ்நிலை, அதாவது நல்ல பாசிட்டிவாக தான். 4ஆம் இடத்துல சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனி இருக்குது, உங்களுக்கு வந்து வேலைக்கு எடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அவருக்கு கேந்திரத்தில் அந்த வீடு கொடுத்த கிரகம் 4ஆம் இடத்துல இருக்கார். அவருக்கு யார், சனீஸ்வர பகவானுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு அந்த குரு பகவான். அந்த குரு பகவானுடைய பார்வை இங்கே ஒரு ராசிக்கு இருக்குது. எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வேலையை விட்டு போகலாமா இல்லை வேலையில் இருக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சில குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அந்த குழப்பம் இப்போ இருக்காது. வேலையில் இருக்கலாம், வேலை ஸ்டெடியாகும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இல்லை வேலை மாறுதல், வேலை நல்ல ஒரு வேலை கிடைச்சி போகிறது, அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அரசாங்கம் சார்ந்து வேலை தேடக்கூடிய நபர்கள், இந்த எக்ஸாமெல்லாம் எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில், பாசிட்டிவான பதில் வரும். இந்த நேரத்தில் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வேலையில் நல்ல ஒரு மாற்றம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், திருமணம் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்மாக கைகூடி வந்துடும். 7ஆம் இடத்துல குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. ராசியாதிபதி 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். உங்களுக்கு திருமணம் சார்ந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், திருமண வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரி எது இருந்தாலும் சரி. ஏன்னா 7.5 சனி வரும்போது தான் இது என்ன தசைன்னு பார்க்கும் சனீஸ்வர பகவான். அஷ்டமாதிபதி தசை அப்போது அங்கே ப்ராப்ளத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த நட்சத்திராதிபதியோட பலத்தை பார்த்து கொடுக்க வேண்டிய பலன்களை சனீஸ்வர பகவான் கொடுக்கும். இப்போ அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்காது. 4க்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு.
அஷ்டம சனி 7.5 சனிக்கு மட்டும் விதிவிலக்குகள் கிடையாது. ஒரே மாதிரி தான் இருக்கும். சனி பகவான் தான் எல்லா பலன்களும் கொடுக்கும். இப்போ 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. இடம் சார்ந்து நல்ல ஒரு மாற்றம், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி. ஒரு சில பேருக்கு வந்து இடம் வச்சு லோன் கேட்டிருப்பீங்க, அந்த லோன் கிடைக்கும். இடம் வச்சு இப்போ லோன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் அடையக்கூடிய வருமானம் வரும். இது மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக சொல்லலாம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நிறைய வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் உண்டு. குரு பார்வை ஒன்றே சிறப்பு. உங்களுக்கு எப்படியாப்பட்ட தோஷத்தையும் அந்த குரு பார்வை விலக்கி விட்டுரும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, அதுக்கு வந்து விதிவிலக்குகள் உண்டு. நிறைய உங்களுக்கு வந்து மன்னிப்பு கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு சில பேருக்கு வந்து கெடுதல் பண்ணியிருக்கலாம். அதுக்கும் வந்து நீங்கள் மனம் திருந்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குரு பார்வை இது வந்து உங்கள் ராசிக்கு பட்டுச்சுனாக்கா மனசு அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும். நீங்கள் தப்பு ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து நீங்கள் யோசிப்பீங்க, பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கக்கூடியது குரு பார்வை. 4ஆம் இடத்துல சனி அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். இடம் சார்ந்து, வேலை சார்ந்து எல்லாமே. இப்போ திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். தொழில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் அமைப்பு கொடுக்கக்கூடியதாக நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இது வரைக்கும் 7.5 சனியில் இருந்து 7.5 சனிக்கு பிறகும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாத நபர்கள், தொழில் செஞ்சு நிறைய முன்னேற்றங்களை அடைய முடியாத நபர்கள், இப்போ 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக வந்த பிறகு இது கஷ்டங்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா கஷ்டங்களை கொடுக்காது. ஏன்னா தொழிலை இது வரைக்கும் கடன் பட்டதுக்கான காரணம் 6ஆம் இடத்துல குரு இருந்தார். 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போதும் 5ஆம் இடத்துல குரு இருக்கும்போதும் இந்த ராகுவோட சேர்க்கையினால பலன்கள் உங்களுக்கு கிடைக்கல. 6ஆம் இடத்துல குரு போனார், அதாவது 7.5 சனி அந்த டைம்ல. அதன் பிறகு 7.5 சனி முடிஞ்ச பிறகு 6ஆம் இடத்துல குரு போன பிறகு உங்களுக்கு கடன் சுமை தான் அதிகமாச்சு, கவலைகள் அதிகமாச்சு. அதனால இப்போ வந்து 7ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு. இப்பதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த குரு பகவானுடைய பார்வை இப்பதான் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த சந்திர தசையில. நிறைய உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் தொழில் ரீதியாக கொடுத்துருக்கும். அந்த கடன் பிரச்சனைலாம் இப்போ தீரும். கடன் சுமை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வச்ச அடகு நகைகள், ப்ராப்பர்ட்டி எல்லாமே வீடு வந்து சேரும். 4ஆம் இடத்துல இருக்கும்போது சனி பகவான் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரீதியாக பிரச்சனை வரும். அந்த நகையை வச்சா எடுத்துகிட்டு வர முடியாது, ஒரு ப்ராப்பர்ட்டி அடகு வச்சா நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்படி இல்லைனாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி வைப்பீங்க, இல்லைனாக்கா வீடு வாசல் இது மாதிரி தசை சரி இல்லைனாக்கா அதெல்லாம் வந்து பாதிக்கும். அதாவது இடம் விற்பீங்க, வீடு விற்பீங்க, கடன் மூலயமா நிறைய உங்களுக்கு விற்று அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் கூட, ஆனால் உங்களுடைய தசை நல்லா இருக்குன்ற பட்சத்தில் அது நடக்காது. அது மாதிரி உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இந்த சந்திர தசை அப்படிங்கிறது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்கார். உங்களுக்கு வந்து ஒரு இடம் பறி போகிறதோ, ஒரு வீடு பறி போகிறதோ, ஒரு வீடு விற்றுட்டு கடன் கொடுக்குறதோ அது மாதிரி வராது. ஒரு லோன் கேட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த லோன் கிடைக்கும். அந்த இடம் மூலயமா அந்த லோனை அடைக்கக்கூடிய வருமானம் வரும். இது மாதிரி இந்த காலகட்டங்கள் உண்டு. பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது. நல்ல பலன்கள் தான் இது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வயது ரீதியாக வரக்கூடிய தசை, ஒவ்வொரு வயதுக்கும் இந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். நன்றி.